இந்த மாதம் பிறந்து பாதி நாள் ஆயிடுச்சு. இன்னும் ரேஷன் கடையில் பொருள் எதுவும் வாங்கலன்னு ஒரு 4 மணி போல் என்னுடைய கணவரை வந்து ரேஷன் கடையில் அரிசி வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. ஆனால் அவர் வீட்டுக்கு வந்த நேரமும் மணி 6 மணி ஆயிடுச்சு. எப்பயுமே அப்படிதான், ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு வான்னு சொல்லுவோம். அவங்களும் அந்த கடைக்கு போயிட்டு நேரமாக வாங்கிடுவாங்க. ஆனால் வீட்டுக்கு வர நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான், போனமா வந்தமான்லாம் இருக்க மாட்டாங்க. இதே நாம் கொஞ்சம் முன்னப்பின கடையில் போய் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா மூஞ்ச தூக்கிட்டு முறையை தூக்கிட்டு நிற்பாரு. அது எப்பயும் நடக்கிறது தாங்க. இன்னைக்கா நேற்று அது காலங்காலமாக எல்லாத்து வீட்லையும் நடக்கிறது தானே. சரி, அதை விட்டுட்டு இன்றைக்கி கொத்தவரங்காய் கிரேவி பண்ணலான்னு சொல்லிட்டு காயை கிள்ளிட்டு இருந்தேன். ஒரு பக்கம் காற்று நல்லா விசு விசுன்னு அடிச்சிட்டு இருந்துச்சு. சரி, கிரேவியும் பண்ணலான்னு சொல்லிட்டு கொத்தவரங்காய் ஒரு பக்கம் கிள்ளி வச்சுட்டு இன்னொரு பக்கம் அரிசி ஊற வச்சுட்டாங்க. திடீர்னு பார்த்தா கரண்ட் ஆஃப். மழை வர மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் மழை இல்லை, லைட்டாக தூரல் தான். அந்த தூரலுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 4-5 டைம் கரண்ட் ஆஃப் ஆகி வந்துருச்சு. காலையில் ஜெய்குட்டிக்கும் குட்டிமாவுக்கு ட்ரெஸ் வந்து எடுக்கலான்னு போயிருந்தோம். அப்போ எடுத்துகிட்டு வரும்போது ஜெய்குட்டிக்கு வந்து ட்ரெஸ்ஸு கொஞ்சம் பத்தலை. சரி, அதை வந்து மாற்றலான்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. போயிட்டு அங்கேருந்தே ஃபோன் பண்ணியிருந்தாங்க. நீ எதுவும் சாப்பாடு செய்ய வேணாம், இன்றைக்கி வந்து நான் ரைஸ் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் ஏன் தப்பு எதுவும் இல்லைங்க. நான் அரிசியும் ஊற வச்சுட்டேன், கொத்தவரங்காய் வந்து கிள்ளியும் வச்சுட்டேன். ஆனால் அவராக தான் இருந்துக்கிட்டு எதுவும் செய்ய வேணாம், வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. சரி, எப்படியோ நமக்கு சமைக்கிற வேலை மிச்சமாக இருந்தால் சரின்னு சொல்லிட்டு நானும் சரின்னு சொல்லிட்டாங்க. இதில் வாங்கிட்டு வந்த சாப்பாடை எத்தனை பிளேட்டில் கொட்டி பாத்திரத்தெல்லாம் விளக்குறதுன்னு சொல்லிட்டு ஒரே பார்சலில் வந்து நானும் ஜெய்குட்டி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். குட்டிமாவுக்கு தனி பிளேட்டில் கொடுத்துட்டாங்க. வருஷம்புல்லாம் இந்த மாதிரி சமைக்காமல் கடையிலே சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும்.